பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அப்படின்னு இந்த வசனம் முடிகிறத பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்குன்னா நியாய தீர்க்கப்படும்படிக்கு சத்தியத்தை விசுவாசியாமல். சத்தியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து, அவர்தான் சத்தியம். என்ன சத்தியம்? அவர்தான் மெய்யான தெய்வம். எல்லா கடவுளோட இயேசுவும் ஒரு கடவுள் கிடையாது. கடவுளே அவர்தான். அவர்தான் மெய்யான தெய்வம். இந்த பிரபஞ்சத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான். அப்படிங்கிற சத்தியத்தை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இந்த குளறுபடிகள் இருக்கு. இயேசுவையும் கடவுள்னு சொல்றாங்க, மரியாளையும் கடவுள்ன்றாங்க, சூசையப்பரையும் கடவுள்ன்றாங்க. ரோமன் கத்தோலிக்கில் யோசேப்பை சூசையப்பர்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஓரியூரில் இருக்க அருளாந்தையரையும் கடவுள்ன்றாங்க, அந்தோனியாரையும் கடவுளுங்கிறாங்க, ஏஞ்சல்ஸையும் கடவுள்ன்றாங்க. குழப்பத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாவம், அவங்க இன்னும் அறியலை, இன்னும் வேதத்தின் பக்கம் அவங்க திருப்பப்படலை. ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை அவங்க கண்கள் இன்னும் காணலை. கண்கள் இன்னும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு, மூடி இருக்கு. கண்கள் இன்னும் திறக்கப்படலை அப்படின்னு தான் நாம் உணர வேண்டியிருக்கு. அதனால் சத்தியத்தை முதலாவது விசுவாசிக்கணும். இயேசு ஒருவர் தான் மெய்யான தெய்வம். அப்புறம் நிறைய பாகுபாடுகளை சொல்லி, பிதா ஒருவர் தான் தெய்வம், ஆவியானவர் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்களை கொண்டு வருவாங்க. உண்மை என்ன அப்படின்னா, இயேசு மெய்யான தெய்வம். அவர் ஒருவர் தான் தெய்வம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவங்க 3 பேரும் சேர்ந்தவங்க தான் தெய்வம். இங்கே அவர் இயேசுவா வந்திருக்கார், வந்தார், இருந்தார், ரட்சித்தார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் பரமேறி போயிட்டார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு அவர்தான். அந்த சத்தியத்தை முதலாவது விசுவாசிக்கணும். அநீதியில் பிரியப்படக்கூடாது. இதை அநீதியாக சில பேர் பேசிக்கிட்டு அதில் பிரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயேசுலாம் கடவுள் இல்லைங்க, சும்மா சொல்கிறாங்க, வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடைசியில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுபோல சத்தியத்தை பேசுகிறவர்களை தடை செய்யக்கூடாது. அது சபை மேய்ப்பராக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், எந்த ஊழியக்காரர்களாக வேணா இருக்கலாம். சத்தியத்தை பேசுகிறவர்களை தடை செய்யக்கூடாது, அவர்களை முடக்கக்கூடாது, அவர்களை எதிர்க்கக்கூடாது. ஏன்னா வேதம் சத்தியத்தை சத்தியமாக தான் பேசும். அது ஒரு நாளும் மறைத்தோ இல்லை மாற்றியோ பேசாது. தாவீது தவறு செய்தால் தாவீது தவறு செய்தான், அப்புறம் தாவீது மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டான்னு வேதம் சொல்லும். அதெல்லாம் நம்ம கேட்காம நம்ம வெறும் மன்னிப்பு அப்படிங்கிறதோடு போயிடக்கூடாது. எதனால் மன்னிப்பு உண்டாச்சு? தாவீது ஆண்டவருடைய பாதப்படியில் தன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லி கேட்டு
மன்றாடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனால் மேலோட்டமாக என்ன சொல்லிடுவோம், தாவீது ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் தாவீது பட்ட பாடு எவ்வளோ, அநேக பாடுகளை தாவீது பட்டிருக்கிறார். அது மாதிரி தான் எப்போவுமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். உண்மை என்றைக்குமே அநேகருக்கு விரும்ப தகுந்ததாக இருக்காது, விரும்ப தகாததாக இருக்கும். ஆனால் பொய் அநேகருக்கு விரும்ப தகுந்ததாகவும் நல்ல இன்பமாகவும் இருக்கும். அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொய் என்கிற அநீதிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. உண்மை என்கிற சத்தியத்துக்கு இடம் கொடுக்கணும். சத்தியத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும் அவருடைய வார்த்தைக்கு. அதுதான் சத்தியத்தை விசுவாசிக்கிறது. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும், அதன்படி தான் நான் நடக்கணுன்ற அந்த முடிவுக்கு வரணும். அது இல்லாமல் சத்தியத்தை பேசுகிறவர்களை எதிர்த்து பேசி வாக்குவாதம் பண்ணி கடைசியில் ஏதாவது நன்மையை பெற போகிறாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அது நியாய தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்திடும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவ, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவ, சத்தியமாகிய வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் அவர்கள் இருளை விரும்புகிறவர்களாய் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் ஒரு நாளும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சத்தியமாகிய வேத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்? பொல்லாங்கனாக இருக்கிறான். அவன் அதனால் ஒளியினிடத்தில் வரமாட்டான். ஒரு நாள் அவன் வரமாட்டான். அவன் இருளே தான் இருப்பான். அவனுக்கு இருள் தான் பிடிச்சிருக்கும். அவன் ஒளிக்கிட்ட வரவே மாட்டான். இப்படி வராமல் இருந்து தான் ஆக்கினை தீர்ப்பை வருவித்து கொள்கிறாங்க. ஒன்று நிச்சயம், இந்த மாதிரி அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாவார்கள். இனிமேலாவது சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்போம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.